ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது காதல் என்பது பொது உடைமை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோனியான லிஜா மோல்ஜோஸ் தன்னோட அம்மாவான ரோஹிணி கூட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோனியோட அப்பாவான வினித் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினி அவங்களோட லவ்வை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு அந்த பையனை வர சொல்லு, நாம எல்லா விஷயத்தையும் பேசி முடிவு பண்ணுவோன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. பட் ஹீரோயினி லவ் பண்றது ஒரு பையனை இல்ல பொண்ணுன்னு அவங்க அம்மாவுக்கு தெரிய வருது. அதனால அவங்க அம்மா அந்த லவ்வை ஏத்துக்க முடியாம அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ ரோகிணி வினித்துக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. வினித் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வினித்தும் ரோகிணியும் ஹீரோனியோட லவ்வுக்கு சம்மதம் சொன்னாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல லெஸ்பின் லவ்னா என்ன, அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத படத்துல ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி லெஸ்பினா இருக்கிறவங்கள இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படிங்கறதையும் படத்துல நல்லா காட்டியிருக்காங்க. ஹீரோனி அட்டகாசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு சீன்ல தன்னோட லவ்வை அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுலலாம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ரோஹிணியும் அவங்களோட அனுபவம் வாய்ந்த நடிப்பை ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்திருக்காங்க. என்னதான் இவங்களுக்கு காதலை பத்தி நல்ல புரிதல் இருந்தாலும் தன்னோட பொண்ணு இன்னொரு பொண்ணை லவ் பண்றாங்க தெரிய வரும்போது அதை ஏத்துக்க முடியாம சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் யதார்த்தமா இருக்கு. வினித்தும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஹீரோனி லவ் பண்ற பொண்ணும் ரொம்ப போல்டா செமையா நடிச்சிருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோனியோட அம்மா ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஃபீல் குட்டா இருக்கு. படத்துல வினித்துக்கும் ஹீரோனிக்கும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும். அதுல ஹீரோனி வினித்துக்கிட்ட சொல்ற விஷயம்லாம் நோட்டபிளா இருக்கு. குறிப்பா சொன்னா ஹீரோனி வினித்துக்கிட்ட லவ்ங்கிறது உணர்வு, அதை உணரத்தான் முடியும், புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் ஹைலைட்டா இருக்கு. படத்துல ஹீரோனி லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சிருக்காங்க, அதுவும் ஓகேவா இருக்கு. படத்தோட பிஜிஎம், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கு. குறிப்பா சொன்னா படத்துல ஹீரோனி லவ் பண்றது ஒரு பையன் இல்ல பொண்ணுன்னு நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கணிச்சிருவோம். இருந்தாலும் அவங்க லவ் பண்றது ஒரு பையன் மாதிரியே படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல ரோஹிணி வீட்டுல வேலை செய்யறவங்களா தீபா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கிற மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டியிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையில்லைன்னு தோணுது. எல்லா தரப்பு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டா அது கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஏன்னா ஒரு ஆணும் பொண்ணும் லவ் பண்ணாலே அதை ஏத்துக்க முடியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா லவ்ங்கிற வார்த்தையவே கெட்ட வார்த்தைன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்கும்போது இவங்களுக்கு லெஸ்பின் லவ் பத்தி சொன்னா எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. இந்த படத்தை ஜெயபிரகாஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல லிஜா மோல்ஜோஸ், வினித், ரோஹிணி, தீபா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.